சின்னதா ஒரு கல் எடுத்துட்டு வாங்க. எனக்கு பயமா இருக்குமா? அம்மா எனக்கு காப்பாத்துமா. சார் என்ன கொஞ்சம் சொல்லுங்க சார். சொல்லுங்க, எல்லாரும் ரொம்ப பதட்டமா இருக்கோம் சார். கார்த்திக் நீங்களே சொல்லுங்க. விஜய் இந்த குழியில தான் இருக்கலாம் சார். இல்ல அண்ணா சின்னதா என்னமாச்சு கார்த்திக் ஒண்ணு இல்ல பயப்படாதப்பா. சின்னதா நிலா சிசிடிவில தெரிஞ்சாலா? பாப்பா பாத்தீங்களா? அவங்க பாத்துட்டு இருக்காங்க. மெதுவா பேச. சரி, அது என்ன குழி? அங்கேயே வந்திருக்கீங்க. அண்ணா நிலா பாப்பா அந்த குழிக்குள்ளதான் விழுந்திருக்கா. இந்த குழி என்ன சொல்றீங்க? இந்த குழிக்குள்ள எப்படி விழுந்தா? அண்ணா கொஞ்சம் பொறுமையா இங்க பாரு. நிலாவோட அம்மாவுக்கு நிலா குழிக்குள்ள விழுந்த விஷயம் தெரியக்கூடாது. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தெரிய வேண்டாம். அவங்க உன்னையே தான் பார்த்துட்டு இருக்காங்க. சைலண்டா இரு. அவங்க கிட்ட எதுவும் சொல்லாத. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, செல்லக்கிளிக்கு போன் பண்ணி கேளுங்க. ஏங்க எதுக்குங்க அந்த ஆளுலாம் போன் வச்சுக்கிட்டு? நான் சும்மாவே பேச மாட்டேன் அந்த ஆளுகிட்ட. ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி பதட்டமாவும் பயமாவும் இருக்கு. எனக்காக நீங்க செல்லக்கிளி மாமாக்கு போன் பண்ணுங்க. சரவணன் கூப்பிடுறானே, ஏதாவது பிரச்சனை என்னன்னு தெரியலையே. சொல்லு சரவணா. செல்லகிளியாரே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சரவணா. நீயும் கமிஷனரும் நல்லா இருக்கீங்களாப்பா? ஏற்காடுல தானே இருக்கீங்க? ஆமா ஆமா. செல்லகிளியாரே, ஆமா வாத்தியாருக்கு ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. ஏன்பா திடீர்னு கேக்குற? இல்ல இல்ல, இங்க கமிஷனர் மேடம் தூங்கிட்டு இருந்தாங்க. வாத்தியாருக்கு ஏதோ ஆபத்து நடந்த மாதிரி கெட்ட கனவு கண்டு அவங்க அப்படியே தூக்கத்துல என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறி அடிச்சு எழுந்துட்டாங்க. அதனாலதான் நான் அவங்களுக்கு போனை அடிச்சேன். அதுவும் அவங்க சொல்லிதான் நான் அவங்களுக்கு போனே அடிச்சேன். ஆஹா, சண்முகத்துக்கு ஏதாவது ஆபத்துன்னா அது அண்ணன் கனவுல தானே வரும். இப்ப ரம்யா கனவு கண்டிருக்கான்னா அண்ணன் மாதிரியே ரம்யாவும் சண்முகத்து மேல பாசம் வைக்க ஆரம்பிச்சிட்டாளா? அப்ப உண்மையா பாசம் வைக்கிறவங்க மேல பொய் சொல்லக்கூடாதே. அதான் அவங்க கனவுல கண்ட மாதிரி எதுவும் ஆகல.
நல்லது, நான் அப்புறம் ஃபோன் அடிக்கிறேன். சரவணா சரவணா என்ன உன்கிட்ட நானு பொய் சொல்லிட்டேன் சரவணா. என்னது, பொய் சொன்னீங்களா? ஆமா சரவணா, சண்முகம் பேங்க்கு போற வழியில திடுதிப்புன்னு ஒருத்தன் அடிச்சு போட்டு பணத்தை எடுத்துட்டு போயிட்டான்ப்பா. இப்ப எப்படி இருக்காரு? ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததும் டாக்டர் பார்த்து ஊசி எல்லாம் போட்டிருக்காங்க. ஏங்க இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட மறைக்க பார்த்திருக்கீங்க, இல்ல நியாயமா இருக்கேன் செலகிலியாரே? சரவணா, நீ என்ன ஒண்ணும் தப்பா நினைக்காத. சண்முகம் தான் இது யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டான்ப்பா. ஏங்க அவர் சொன்னா உங்களுக்கு புத்தி இல்லையா? சரி பாத்துங்க அவரை. என்ன, நான் அப்புறமா போன் அடிக்கிறேன். சரி சரவணா, நான் வைக்கிறேன். ஏன்பா சண்முகம், உனக்கு எப்பவும் அண்ணன் தான் பிடிக்கும். ஆனா இப்ப ரம்யார் கெட்ட கனவு கண்டு உனக்கு என்னவோ ஆயிடுச்சுன்னு நினைச்சு துடிச்சு போயிருக்கு. இனிமே எல்லாம் சரியாயிடும் சண்முகம். சார், என்ன சார் இது? டீப் ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கு. மாதிரிலாம் இல்ல, டீப் ஃபாரஸ்டே தான். சார், நிலாவோட ஸ்பாட்டுக்கு போக இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? கொஞ்சம் திறந்தான், இதோ பக்கத்துல வந்துட்டோம். சார், வந்துட்டோன்னு சொல்லி நிப்பாட்டி வச்சிருக்கீங்க, போங்க சார். சார், நிலாவை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமாவும் பதட்டமாவும் இருக்கு. சார் போங்க சார். எனக்கு ஒரு நிலைமை புரியுது, ஆனா இந்த மலைப்பாதையில இதுக்கு மேல பைக்ல ஸ்பீடா போனா ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவோம். அப்புறம் நம்மள நினைச்சு நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க கவலைப்படுற மாதிரி ஆயிடும். அப்ப அங்கேயே நிப்பாட்டிக்கலாம்ல சார், இங்கேயே நிப்பாட்டினீங்க. இறங்குங்க சொல்றேன்.